Hi guys, I'm Rajkumar. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? பிகினர்ஸ் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எது போல் வீடியோஸ் போடுறேன் டே டு டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். என்னென்னா நான் வந்து கூகுள் AdSense மூலிமா ரெவன்யூன்றது ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் பிளாக் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், நீங்கள் எந்த வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி இது உங்களுக்கு காமனாக பொருந்தும். ஓகேவா? நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ஃபுல் வேர்ட்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாகர் வந்து தற்சமயத்துக்கு சப்டொமைன் மாரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பிளாகில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது என்றைக்குமே. ஏன்னா பிளாகில் வந்து ரெவன்யூ நல்லாவே கிடைக்கும். பட் ஆனால் மந்த் எண்டில் வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு பாதி கூகுள் வந்து ஆட்டியாக போட்டுருவாங்க. ஆனால் வேர்ட்ப்ரெஸ்னும் போது ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாகர்னால் என்ன, வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென் நான் வந்து எந்த வீடியோவும் போடல. யூடியூப்லேயே எவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாம் வந்து எது போல் வீடியோஸ் வந்து போடுறோம் அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு நான் வந்து அதாவது ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்டோ அல்லது பிளாகரோ வந்து நம்ம கூகுள் AdSenseல மானிட்டேஷன் வாங்கிட்டோம்னா அதில் இருந்து நமக்கு எதுக்காக அமௌண்ட் வருது அப்படின்றத நம்ம வந்து டே டு டே சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா எவ்வளோ கண்ட்ரியில் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேஜ் யூஸ் வரணும், எவ்வளோ ஆடு கிளிக் நடக்கணும், எவ்வளோ ஆடு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் தென் அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டே டு டே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அந்த விதத்தில் இன்றைக்கும் சேம் ரிப்போர்ட்டு தான். அதாவது டே டு டே நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலும் சம் இன்டெரக்டான மெசேஜ் எவ்வளோ சொல்லிகிட்டு இருப்பேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். சரியா? சரி, நம்ம டாபிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் 0.27 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட். என்னென்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 மந்த்து அதோட கம்ப்ளீட் ஆக போகுது இப்போனா வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் கூட இல்லை, 3 டேஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 8 மந்த்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் நான் வீடியோ மேக் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க. 8 மாதம் எக்ஸாக்ட்டுங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு ரெவன்யூ வந்து ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம சேனல் வந்து A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் இந்த மந்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது 1C1.US, அதாவது யூஎஸ்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டார்கெட் பண்ணுற ஒரு டொமைன் அது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஏன் நான் உங்களுக்கு இந்த இடத்த சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து .in டொமைன் வச்சுருப்பீங்க, மறுபடியும் சொல்கிற .in அதுமாரி இதை சீப் லெவலில் கிடைக்கக்கூடிய டொமைன்ஸ் வந்து நிறைய பேர் பர்ச்சேசிங் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் என்னோட வெப்சைட் நான் வந்து காமிக்கிறேன். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே புதுசாக ஒரு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறோம்னா இப்படி தான் ரெவன்யூ இருக்குன்றது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரே ரீசனாக மட்டும் தான் இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம பர்டிகுலர் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனை ஒர்க் பண்ணி ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? சரி, நம்ம டாபிக்குள்ள வந்துடலாம். எஸ்டர்டே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 0 சென்ஸ், அதாவது ஒரு கிளிக் கூட நடக்கல, ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் 0.65 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3.50 வந்து நமக்கு திஸ் மந்தில் டோட்டலாக வந்து இருக்குது. சரியா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து பேலன்ஸில் இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 இடம் இருக்குங்க. ஒன்று, டுடே டாலர் வந்து 0.27 வந்துருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $3.50 வந்துருக்குல்ல, இது கூட ஆட் ஆகி காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16 இருக்குது. இது வந்து நம்ம எப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க கிட்டத்தட்ட பேலன்ஸில் இருக்கக்கூடிய இடத்த வந்து $100 என்னைக்கு வந்து ரிசீவ் ஆகுதோ அந்த இடத்த அன்னைக்கு தான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வரைக்கும் ஹோல்டில், அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்படி மெயின்டைன் ஆகும் நம்ம அமௌண்ட்டு போட்டு வச்சா அது போல் அதே இடத்து தான் இருக்கும் நண்பா. புரிஞ்சுதுங்களா? அதாவது 1ஆம் தேதி அடிச்சுன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அந்த $3.50 இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ வந்தாலும் சரி அந்த திஸ் மந்தில் அது வந்து அப்படியே பேலன்ஸுக்கு வந்து மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? பேலன்ஸுக்கு மூவ் ஆகிட்டு நமக்கு ப்ளஸ் பண்ணி காமிக்கும். அவ்வளோதானே தவிர மற்ற வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? சரி, அடுத்ததாக இந்த 0.27 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த டீப்பாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே பாருங்கள், பேஜ் யூஸ் எவ்வளோ இருக்குன்னா 55 இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 55 யூசர் 55 விசிட்டர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதாவது 55 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த 55 பேர் வந்ததால் இந்த 0.27 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நமக்கு வந்து எதுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பேஜஸ்க்கு வந்து கொடுக்குறது இல்லை. அப்புறம் எதுக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணதில்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு யூசர் தெரிஞ்சு அல்லது தெரியாமையோ, ஓகேங்களா, தென் அது எப்படியா வேணா இருக்கட்டும், ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அந்த ஆடு கிளிக் நடக்கிறது மூலிமா தான் ரெவன்யூன்றது வரும். ஓகேங்களா? தென் அது கீழே பாருங்கள் 55 கீழே போட்டு 6 இருக்குது அப்படின்னா
55 யூசர் வந்திருக்காங்க என் வெப்சைட்டுக்கு. அதில் 6 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு 0.27 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அல்ல சிபிசி பாருங்கள். இது ரொம்பவே முக்கியம். ஒரு பிகினஸாக இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் வெப்சைட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்கன்னா உங்கள் வெப்சைட் இது போல தான் இருக்கும். தெரியுதுங்களா? தென் பேஜ் ஆர்பிஎம் அல்ல சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிராஃபிக் காஸ்ட் அல்லது காஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு யூசர் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் $4.99 இருக்குல்ல. அப்படின்னா எனக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $4.99 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ வந்து கிடைக்குதா? கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.05 சென்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் எனக்கு 0.5 சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதே ஒரு 5 சென்ட்ஸ் தான் கிடைக்குது. ரீசன் என்னன்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட் இதுமாரி சம் கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஐசிபிசின்னும் போது அதனுடைய கீவேர்ட்ஸோட சிபிசி மினிமம் வந்து $100 மேலே 500, 1000 இந்தமாரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுபோல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போட்டு ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணால் அதுக்கு எப்படி சிபிசி கிடைக்கும்? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து நானும் டெக் ரிலேட்டடாக போஸ்ட்டு போடுறேன், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் போஸ்ட்டு போடுறேன், ஃபியூச்சர் நோக்கி போஸ்ட்டு போகிறேன் அப்படி போட்டிங்கன்னா அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும், ரேங்கிங் ஆகுமா தவிர ஆனால் அந்த ரெவன்யூன்றது கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள் யாராக இருந்தாலும். தென் நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான பேஜ் ரிவ்யூ சிபிசி தான் கிடைக்கும். சரிங்களா? தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 55 யூசர் வந்திருக்காங்களா அந்த 55 பேர் என்னோட வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் வரும். தென் அதில் 125 கட்டுது. அப்போனா எனக்கு 55 யூசர் வந்ததால் 125 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் பேஜ் சீட்டர் பாருங்க 10.91% இருக்குது நண்பா. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு. அது என்ன ப்ரோ சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த பேஜ் சீட்டர் பாருங்க 10.91% வந்து இருக்குல்ல. அது எதுக்குன்னா நம்ம வெப்சைட் வந்து சேஃபாக இருக்கா அன்சேஃபாக இருக்குன்றது ஒரு டிலீட் பண்ணுறதுக்காக. தென் நண்பா இந்த இடத்த நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இது அப்படியே எடுத்துக்கவும் வேண்டாம். இதுக்கு வந்து பல மீனிங் இருக்குது. சரிங்களா? எப்பவுமே இந்த பேஜ் சீட்டர் 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. சரிங்களா? தென் 10க்கு மேலே போனால் நம்மளுடைய ஆட்சன்ஸில் வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க கூகுள் ஆட்சன்ஸ். இது வந்து மேனுவலாக கிடையாது, ஒரு ஏஐ. சரிங்களா? அதே போல் அந்த எப்படி சொல்கிறது ஒரு சில டைமில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி விடுவாங்க, ஒரு சில டைமில் பேனே கூட ஆகிப்படும். சரிங்களா? அதனால் சேஃபாக பார்த்து உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்வால்வ்களுக்கு வராமல். அதுபோல் நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லாமல் யூசர் வந்து ஒரு ஆடுகளுக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னா நமக்கு டிலேட் பண்ணுறதுக்காக தான் அந்த பேஜ் சீட்டர். சரிங்களா? இது வந்து எப்படி கம்மி பண்ணலாம்னா இது நான் சொல்லல, கூகுளோடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்னென்னா வச்சுக்கலாம் 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சீட்டர் 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. சரிங்களா? தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 4 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதே ஒரு 1000 யூசர் வராங்க ஃபார் டே வராங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ 40 45 ஆடுகளுக்கு நடக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சைடு வந்து சேஃப் ஜோன் இருக்கும். அது இல்லாமல் பேஜ் சீட்டர் வந்து 4-5% இவ்வளோ தான் இருக்கும் இந்த ரேஞ்சில். ஓகேங்களா? தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி எதுக்கு நமக்கு காசு கொடுக்குறான், பேஜ் யூஸ் கிடையாது ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. பக்கத்துலேயே பாருங்கள் கண்ட்ரிஸ் வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். நடந்தால் தெளிவாக தெரியுதா? அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க 43 பேர் வந்திருக்காங்க. அதில் 6 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு கிடச்சிருக்க ரெவன்யூ எவ்வளோனா 0.28 சென்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கிடச்சிருக்கு. தென் அதுவே யூனியன் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 யூசர் மட்டும் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. தென் அது பக்கம் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 9 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. சரிங்களா? தென் இப்போது ஒரு ஆட்சன்ஸ் ஃபுல் ரிப்போர்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா என்னுடைய வெப்சைட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்த்துருவோம். இந்த அடுத்த பார்த்தா லோட் ஆகிட்டு லோட் வரட்டும். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து வெப்சைட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் நண்பா. அதாவது இது வந்து பெய்ட் சர்வீஸ், இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸ் தான். அதாவது ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் இது எல்லாமே A to Z வந்து ஃபுல் பேக்கேஜை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு இவருக்கு என்னடா தெரியும் ஒரு நாளைக்கு $1 கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பான கணக்கு போட்ட வேண்டாம். இந்த மந்த் வீடியோ விட்டுட்டு பேக்கில் போய் ஒரு 6 மந்த் ஃபுட்டேஜ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம யாருன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? தென் நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். above 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். தென் பிளாக் ரெசன்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் டேரெக்டாக ஒரு கண்டென்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா?
தென் நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து வேறு நீச்சு கொடுப்போம். உங்களுடைய பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்சூரல் லாயர்ஸ் அந்தமாரி எப்படி சொல்கிறது ஒரு யூனிட் சர்ச்சை டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் கொடுப்போம் சரிங்களா. தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பேக் லிங்க்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. பேக் லிங்க்னா நம்மளுடைய யூஆர்எல் அதாவது டொமைன் யூஆர்எல் அல்லது போஸ்டட் யூஆர்எல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிறது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே வந்து 75% வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அது எப்படின்னா நண்பா இது ஒன் பை ஒன்னாக சொல்லணும்னா வச்சுக்கலாம் ஒரு சைல்டு லுக் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒன்று தொடர்ந்து ஒன்று வரும் சரிங்களா. பேக் லிங்க் அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம சைடுக்கு டிராஃபிக் வரும். டிராஃபிக் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு யூசர் உள்ளே வராங்களோ அதை பொறுத்து நமக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆக நமக்கு வரக்கூடிய ரெவன்யூமே இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அதனால் தெரிஞ்சுக்குங்க. அது போல் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சவர் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தென் ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, ஒரு ஃபுட்டர் தென் எப்படி சொல்கிறது ஹெட்டர் மெனு ஃபுட்டர் மெனு ஃபேவ் ஐக்கானு கூகுள் நியூஸ்க்கு எப்படி அப்ரூவல் வாங்குது இந்தமாரி ஏகப்பட்ட கோர்சஸ் சேர்த்து கும்பலாக ஒரே ஒரு சிங்கிள் பேக்கேஜில் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஒரு வெப்சைட்னா என்ன இப்படி தான் இருக்கணுமா, அது இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணணுமா, எந்த இடத்துல ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு வெப்சைட்டுக்கு எந்தெந்த பிளகின் ஒரு முக்கியம் அப்படின்ற மாதிரி A to Z வந்து ஃபுல் பேக்கேஜ் நம்ம ஒரு கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி இப்போ நம்ம டேட்டா நம்மளோட டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னோட வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து ஃபேக் அண்ட் ரிப்போர்ட் காட்டுறாருன்னு சொல்லிடுவீங்களா. அதனால் இந்த இடத்த பாருங்கள் u1c1.us இந்த வெப்சைட்ல வந்து பர்டிகுலராக லாஸ்ட் 7 டேஸில் 0.65 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. அது கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படியே மேலே போகலாம். அந்த இடத்த பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸில் 0.65 சென்ட்ஸ். இப்போ 1c1 இந்த இடத்துல பாருங்கள் 0.65 சென்ட்ஸ் தெரியுதா. தென் அதில் பேஜ் யூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் 740 யூசர் வந்திருக்காங்க. 9 ஆட் கிளிக் நடந்ததால் நமக்கு 0.65 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது சைடு கிராஃப் டீட்டெயில் தென் சிபிசி அதெல்லாம் பார்த்தா ஒரு அளவுக்கு கிடச்சிடும். தென் எந்தெந்த டிரைவ்லேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னா டெஸ்க்டாப்லேருந்து 48 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மொபைல் டிரைவ்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.17 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆடுங்க, ஆட்டோ ஆட்ஸ் கிடையாது. ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ்க்கு எப்போயுமே பார்த்தாலும் தேவையில்லாமல் இன்வால்வ் கிளிக் அதிகமாக நடக்குதுன்றதால ஆட்டோ ஆட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே மேனுவல் ஆட்ஸ் தான். புரியுதுங்களா. தென் அதில் வந்து எந்த ஆடு நான் யூஸ் பண்ணுறேன்னா ரெஸ்பான்சிவ் ஆடு சரிங்களா. ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு அதிகமான சிபிசி கிடைக்குது. அதே போல் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுது நண்பா. அதனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மேனுவல் ஆடில் ரெஸ்பான்சிவ் ஆடு யூஸ் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் சரிங்களா. அது இல்லாமல் இல்லை ப்ரோ என்னோட தீம்ஸில் இந்த ஆட்லேருந்து இந்த சைஸ் தான் வைக்கணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். ரெஸ்பான்சிவ் ஆடு யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சரியா. தென் அந்த ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் 324 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. 5 ஆடுகளுக்கு நடந்ததால் 0.46 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிறது 300-250 இதுவும் வந்து ஒரு ஆடோட சைஸ் தான் ஃபிக்சல். அதை வித் ஆர் ஹைட் சரிங்களா ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். அந்த ஆடுக்கு மட்டும் 111 இம்ப்ரெஷன் வந்து 101 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கிறதால நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகலை. புரியுதுங்களா. தென் அது போக லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா யுனைடெட் கிங்டம், கனடா, இந்தியா தென் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பர்டிகுலராக முதல் இருக்கிற 2 கண்ட்ரியில் மட்டும் தான் நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கு. அதாவது 0.46 சென்ட்ஸ் வந்து யுனைடெட் கிங்டம் வந்து கிடச்சிருக்கு. கனடா வந்து 0.16 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நண்பா பிகினர்ஸாக இருந்து கண்டிப்பாக நீ வந்து டிமோட்டிவேட் ஆகவே கூடாது. ஏன்னா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸானால இருந்தாலுமே இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்குது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை விட்டுட்டு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இல்லையா இப்போவே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து புரியலன்னும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் பார்த்துக்குங்க. தென் நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த மந்த் வீடியோ விட்டுருக்கேன். பேக்கில் போய் ஒரு 5 மந்த் 6 மந்த் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபார் டேவுக்கு நம்ம $100 எடுத்து காமிச்சது உங்களுக்கு தெரியும். ஃபார் மந்த்துக்கு $1500 மேலே எடுத்து வித்ட்ரா பண்ணி காமிச்சது உங்களுக்கு ஒரு அப்போ தான் ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா. தென் அந்த வெப்சைட் நேமெல்லாம் வந்து சில டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் mrfull.com. அந்த எல்லாமே என்னோடய வெப்சைட் தான் நண்பா. அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னோடய வெப்சைட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் தேவையில்லாமல் இன்வால்வ் கிளிக் பண்ணி உங்களுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வேஸ்ட்டாக போகிறதில்ல ஓகேங்களா. உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு ஒர்க் பண்ணால் கூட ஒரு ரூபா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். புரியுதுங்களா. எனிவே நான் மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன ரீசன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள்கிட்ட அதாவது எங்கிட்ட இருந்து எதனா கண்டென்ட் ஆர்டர் பண்ண வெப்சைட் பில்ட் பண்ணணும், அதை எப்படி லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணதில்ல வெப்சைட் ஆர்டிங் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தென் எக்காரத்தை கொண்டு பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேம்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு அதை நான் தானா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் மெசேஜ் பண்ணலே உங்களுக்கு வந்து நான் கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் ஈஸியாக வந்து A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் தாராக ஃப்ரீயாக விட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா.
தென் ஃபைனலி அதாவது ஆன்லைன் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க நண்பா. அதில் வந்து யாராச்சும் உங்களுக்கு நான் வெப்சைட் பில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட போய் காசு கொடுத்துட வேண்டாம். அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஹோஸ்டிங் டொமைன், அதாவது இது எதுவுமே வாங்க மாட்டாங்க. வேர்ட் ப்ரெஸ் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கி ஏமாற்றிடுறாங்க. அப்படிலாம் யாருன்னா கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு வெப்சைட் கொடுக்குறாரு அப்படின்னாவே அந்த மெயில் ஐடியோட அவங்க கொடுத்துடணும். எந்த ஹோஸ்டிங் அவங்க வாங்கினாங்களோ அந்த பர்டிகுலராக அந்த மெயில் ஐடியோட அவங்க ஃபுல்லாக கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டு தான் பெஸ்ட்டாக ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கும்போது கூட நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. தென் இதை பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோ மேப் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.